ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான ஒரு குருமா தாங்க செஞ்சுருக்கோம். இந்த குருமா சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடணும். அதே மாதிரி இதுக்கு பெரிய தக்காளி 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்ததுனால 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளியை நான் நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கனிஞ்ச பழமாக தான் இருந்ததுனால நான் இப்போ கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேகமாக வதங்கிடும் அப்படிங்கிறதுனால. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளியை இதில் சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம வேறு வெள்ளை கலரில் குருமா வைப்போம்ல, அதெல்லாம் நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா எல்லாம் அரைச்சி வறுத்துட்டு அப்புறமா நம்ம அரைப்போம். இது சட்டுன்னு செய்கிறதுனால நான் அந்த மாதிரி எதையும் வதக்கலாம் இல்லை, சும்மாவே அரைச்சி சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு எப்போவும் நம்ம சேனலில் சொல்கிறதான் கல்லுப்பு போட்டு வதக்கிறது. நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இப்போயே போட்டு நம்ம நல்லா அதை வதக்கிடணும். நம்ம வதக்கும்போது இந்த தக்காளியோட உருவம் தெரியாத அளவுக்கு எவ்வளோக்கு நல்லா தக்காளியை வதக்க முடியுமோ அவ்வளோக்கு தக்காளியை நல்லா வதக்கிடணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயோட சோம்பு, ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், வெள்ளைப்பூடு, பூண்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நான் நைஸாக நம்ம மிக்சியில் அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இங்கே தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் குருமா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா தூள் வீட்டிலே அரைச்சது தாங்க. அது கொஞ்சம் 1/2 ஸ்பூனுக்கிட்ட, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். இதுக்கடையில் இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தேங்காயை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காயை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. உரப்பு, காரம் எல்லாமே இது ரொம்ப கூடவும் இருக்காது. அது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தாலே நல்லாயிருக்கும் கொஞ்சம். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். மூடி போட்டு மூடினோம்னா ஒரு 10 நிமிஷம் கொதித்தாலே போதும். நம்ம இட்லி அவிஞ்சிக்கிட்டு இருக்கிறக்குள்ளே இந்த குருமா சட்டுன்னு செஞ்சிடலாம். துருவின தேங்காய் இருந்ததுன்னா 5 நிமிஷம் செஞ்சிடலாம். தக்காளி வெங்காயம் கட் பண்ண உடனே இதை வதக்கி விட்டுடலாம். ஒரு தட்டு இட்லி வேகிறதுக்குள்ளேயே இதை வச்சு இறக்கிடலாம். நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.